2014 நடந்த இந்த சம்பவம் 5 வருஷமா தொடர்ந்து அந்த மாதிரியான வேட்டைகள் நடக்குது. ஏன் தைரியமா யாரும் வந்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயலலிதாவை ஹிட்லர்னு சொல்றோம் இல்லையா, எடப்பாடி தான் உண்மையான ஹிட்லர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும். சிபிஐக்கு மாத்தினது வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்து சரியா கையாண்டிருந்தா ஏன் பார் நாகராஜ் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்படுறான்? பார் நாகராஜ் ஏன் குற்றவாளி ஆகும்? கிருஷ்ணகுமார் ஏன் குற்றவாளி ஆகல? பொள்ளாச்சி ஜெயராமனை ஏன் விசாரிக்கல? வீடியோஸை பார்க்கும்போது இவனுங்க கம்யூனிட்டி சொல்லியே திட்டுவான். பல டீட்டெயில்கள் அழிக்கப்படுது, ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுக்கிற. இப்படி தான் எடுத்தது எங்கே போச்சு? சிபிஐ வந்தப்புறம் எங்களால் உள்ள நுழைய முடியல, பெரிய அளவுக்கு தடுக்கப்பட்டோம். அது இல்லாமல் அண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டினாங்க. இவ்வளோ பெண்கள், இவ்வளோ வீடியோஸு, இவ்வளோ நெட்வொர்க்கு ஒரு சாதாரண விஷயத்துக்காக நடக்குமா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கூட்டத்திலேயாவது நடந்திருக்கா? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெண் உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்க. பட் இந்த விவகாரத்தில் 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தும் கூட உடனடியாக ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 2014 நடந்த இந்த சம்பவம் 5 வருஷமாக தொடர்ந்து அந்த மாதிரியான வேட்டைகள் நடக்குது. ஏன் தைரியமாக யாரும் வந்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்தது வந்து காட்டாட்சி. காட்டாட்சின்றது வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதாவை ஹிட்லர்னு சொல்கிறோம் இல்லையா, எடப்பாடி தான் உண்மையான ஹிட்லர். யாருக்கு ஹிட்லர்? யார் வந்து அவரோட ஆட்சியில் பயன்பெற்றாங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவிஐபிக்கள், குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிகளை சார்ந்த விவிஐபிக்கள். அவங்க வந்து பெரிய அளவுக்கு இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனெல்லாம் வந்து ஜெயலலிதா மதிக்கவே மதிக்காது. மற்றவங்க வந்து ஒரு தடவை காலில் விழுந்தால் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு 5 தடவை காலில் விழுணும். ஒரு ஆளாகவே மதிக்காது பொள்ளாச்சி ஜெயராமன். பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து எம்ஜிஆரோட ஆள். அவர் போயிட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு அவங்க தங்கச்சியை வந்து ஓட்டை பேச்சு உள்ளே குதித்து தாலி கட்டுறாரு. அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளோதான். குழந்தைவேலும் எம்ஜிஆரும் கல்யாணம் பண்ணி. இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. அவரை வந்து ஒரு பெரிய இது மாட்டில் தெலுங்கு செட்டியார். அந்த ஏரியா ஃபுல்லாக கவுண்டர் பெல்ட்டு. அதில் வந்து தெலுங்கு செட்டியார் ஏடிஎம்கேவுடைய பழைய விசுவாசி அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களில் இவர் வந்து தற்காலிகமாக வந்து துணை சபாநாயகர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட மைனாரிட்டியாக வச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து துணை சபாநாயகர் வந்து மிகப்பெரிய போஸ்ட். எம்எல்ஏக்கள் விஷயத்தில் எம்எல்ஏக்களை கண்ட்ரோல் பண்ண. அப்போது இவரோட அட்டகாசம் வந்து அதிகமாகுது. இவரோட பையனோட அட்டகாசம் வந்து அதிகமாகுது. அந்த சுரேகான்ற பொண்ணு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் இந்த டீம் எல்லாமே வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுது. அப்போது இந்த பையன் வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறான். அதை வந்து இவரால் கண்டிக்கவே முடியல. ரைட்டுங்களா? இவரோட பையன் வந்து இந்த அட்டகாசம் பண்ணும்பொழுது பயங்கரமாக போகுது. நீங்கள் அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியுடைய ஊழல்கள், அது வந்து உலகத்திலேயே கற்பனை பண்ண முடியாத ஊழல்கள். கொரோனா பீரியடில் ப்ளீச்சிங் பவுடர்னு சோப்பு நோரை அடிக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறோன்னு சொல்லிட்டு சாக் பீஸ் தூளை போடுறது. அது மாதிரி இந்த எண்ணூர் துறைமுகத்தில் அந்த கழிவாக வரக்கூடிய உலர் சாம்பலை தூக்கி போடுறது, அதுவும் வெள்ளை கலரில் தான் இருக்கும், அது தூக்கி போடுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஊழல்கள். எடப்பாடியே நெடுஞ்சாலைத்துறை ஊழல், ஓபிஎஸ் சொல்லவே வேணாம், ஃபுல் ரியல் எஸ்டேட் ஊழல், பல கட்டுமான நிறுவனங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதில் ஊழல் பண்ணுறது. நீங்கள் வந்து தங்கமணி, கோல் மின்சாரத்துறையில் நிலக்கரி ஊழல். நீங்கள் ஊழல்ன்றது வந்து கட்டுக்கடங்காமல் போகும்போது சாத்தாங்குளம் சம்பவம் நடக்குது, தூத்துக்குடி சம்பவம் நடக்குது, பொள்ளாச்சி சம்பவமும் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து காட்டாட்சி. இல்லை, இவருக்கு நிர்வகிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா, ஆட்சியே அவங்க திட்டமிட்டு அப்படி நடத்தினாங்கன்னு சொல்கிறீங்களா? மெஜாரிட்டி எம்எல்ஏ கொங்கு பகுதியில். ரைட்டா? இப்போ கூட எடப்பாடியால் ஒரு மாவட்ட செயலாளரை நீக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏவை கையில் வச்சுருக்காங்க.
விஜயபாஸ்கர் ஒரு 15 எம்எல்ஏ வச்சுருப்பார், வேலுமணி ஒரு 25 எம்எல்ஏ வச்சுருப்பார், ரைட்டுங்களா? தங்கமணி ஒரு எம்எல்ஏ வச்சுருப்பாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோடைய வீக்னஸ் வந்து இவர் வந்து ஒரு ஆளுமையாக வரல. இப்போ திமுகவில் பொன்முடியை நீக்கிறாங்க, துரைமுருகனை இலாக்கா மாற்றுறாங்க, பொதுச் செயலாளர் அவரோட இலக்காவே மாற்றுறாங்க. ஜெயலலிதா வந்து இருந்தால் மந்திரி இல்லாட்டி எந்திரி அப்படிலாம் இருந்தது. ஆனால் எடப்பாடி ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் மேலே கூட கைது, அதிகபட்ச நடவடிக்கை தளவாய் சுந்தரம் மேலே தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கேஸில் வந்து தீர்ப்பு இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றினோம், துணிந்த முடிவுகளை எடுத்தோம். சிபிஐக்கு மாற்றினது வந்து துணிந்த முடிவு இல்லை, சிபிஐக்கு மாற்றினது வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றுது. சிபிஐக்கு மாற்றினது துணிந்த முடிவே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அதிமுகவினரை காப்பாற்றணும். இல்லை சிபிசிஐடியில் இருந்தால் அது வசதி இல்லையா? அது சிபிசிஐடியில் இருந்தால் வசதி. ஆனால் நம்ம கிளப்புன அந்த நக்கீரன், அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம், திமுகவில் கனிமொழி, இவங்கெல்லாம் உதயநிதி உட்பட எல்லாரும் கிளப்பின எதிர்ப்பு வந்து அவ்வளோவா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் பொள்ளாச்சியில் இது வரைக்கும் டிஎம்கே ஜெயிச்சதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் பொள்ளாச்சியில் திமுக ஜெயிக்குது. பொள்ளாச்சியில் மட்டும் இல்லை, கொங்கு பகுதி முழுக்க திமுக ஜெயிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததுனால தான் அவர் சிபிஐக்கு மாற்றுறாரு. வேற ஒன்றும் சிபிஐக்கு மாற்றுறதுல, சிபிஐக்கு மாற்றினோன்னா இவங்களால சமாளிக்க முடியாது. அதுதான் இந்த கிரெடிபிலிட்டியை, அதாவது நீங்கள் அங்கே நடக்கும்போது பிரச்சனைகளை சரியாக அவர் கையாளலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே களத்தில் இருந்தவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் இதையெல்லாம் சரியாக கொண்டு போனோம் அந்த கேஸை அப்படின்னு சொல்கிறாப்லையே. நேற்று விட்ட அறிக்கையில் தானே அதோட சாராம்சம். அவர் 1000 சொல்லுவாருங்க. அவர் சரியாக கையாண்டிருந்தா ஏன் பார் நாகராஜ் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்படுறான்? கேள்வி நம்பர் 1. பார் நாகராஜ் ஏன் குற்றவாளி ஆகலை? நம்பர் 2, கிருஷ்ணகுமார் ஏன் குற்றவாளி ஆகலை? அந்த பையன் மாட்டின பையன் வந்து சொல்கிறான் கிருஷ்ணகுமார் தான் எல்லாமே அப்படின்றான். ஏன் இதுவாகலை? கிருஷ்ணகுமாரையும் பார் நாகராஜையும் காப்பாற்றுறவர் பொள்ளாச்சி ஜெயராமன். பொள்ளாச்சி ஜெயராமனை ஏன் விசாரிக்கல? பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் இதில் வந்து இண்டிகேஷன். ரைட்டாக இதெல்லாம் விடுங்க, இந்த சம்பவத்தையே விடுங்க. சுரேகா சம்பவத்தில்னா, சுரேகா சத்து சம்பவத்தில் என்ன வழக்கு பதிவு பண்ணார் எடப்பாடி பழனிசாமி? ஒன்றும் பண்ணு. இப்போ இந்த கேள்விகளை நீங்கள் வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சி திமுகவட்டையும் கேட்கலாம் இல்லையா? நீங்கள் வந்து என்ன, இப்போ நீங்கள் இத்தனை பேரையும் கிருஷ்ணகுமாராக இருந்தாலும் சரி அல்லது பிரவீனாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இன்னும் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சிக்கு இன்னும் முழுமையாக அந்த வெற்றியை பெற்றுத்தரவில்லைங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த இதை வைக்க முடியும் இல்லையா? இந்த கேள்விகளை வந்து திமுக கிட்ட கேட்க முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். இந்த கோர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதே வெளியே தெரியும். ரைட்டுங்களா? இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. இதில் சம்மந்தப்பட்டது எல்லாமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸ். கிருஷ்ணகுமாருக்கு என்ன ரோலு, இந்த பையனுக்கு என்ன ரோலு, இது சம்மந்தமான எவிடன்ஸஸை வந்து சிபிஐ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க வந்து கைது, இப்போ அருளானந்தம் வந்து திடீர்னு கைது செய்யப்படுறாரு, சிபிஐ தான் கைது பண்ணும். அது வந்து அதிமுக ஆட்சியுடைய எண்டில் நடக்குது. அந்த விஷயங்கள் அதிமுக ஆட்சியோட எண்டில் நடக்குது. அருளானந்தம் கைது செய்யப்படும் போது இன்னும் பல அதிமுகவினர் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அருளானந்தம் வந்து அந்த 2 வருஷம், அதாவது 2019 21 கைது செய்வதற்கு முன்னாடி வரலாம் அவர் வந்து கட்சிக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்போ இன்னும் பல அதிமுகவினர் வந்து கைது செய்யப்படுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. அப்போது நிர்மலா சீதாராமன் வராங்க, அந்த ஏரியா கோவைக்கு வராங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் போய் பார்த்து ரொம்ப நேரம் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் கிட்ட. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கார் ஜக்கி வாசுதேவ், அவரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியேட்டர். அவருக்கிட்டேயும் பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாமே கனெக்டட். எஸ்பி வேலுமணி ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்டட் இந்த விஷயத்தில் மினிஸ்டர்ன்ற அடிப்படையில். ஏன்னா அந்த குற்றவாளிகளோடலாம் நெருக்கமாக இருக்காங்க. கொடநாடு வழக்கிலையும் இதே கதை தான். எஸ்பி வேலுமணியும் அவங்க சகோதரரும் கனெக்டட். எஸ்பி வேலுமணி செய்யாத ஊழல்லாம் கிடையாது. அப்போது இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்கெல்லாம் இருந்தது.
இந்த பையன் கைது செய்யப்படும் பொழுது, அதிமுக சார்ந்தவன் கைது செய்யப்படும் போது அதிமுகவை நோக்கி சிபிஐ போகும், அருளானந்தம் மூலமாக போகும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தானே தெரியுது அதெல்லாம் இல்லை அப்படின்றது தெரியல. ரெண்டாவது சிபிஐ விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் எடப்பாடி சர்வ வசதியாக அது சிபிஐக்கு மாற்றி விடுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ அவர் சொல்வது என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டத்தோடு எதிர்காலத்துல ஜெயிக்காம போனா கூட நாம் இப்படி வென்றுக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட தான் பண்ணியிருக்காரு. அதிமுக போது மிகப்பெரிய பழி விழும்ல. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு வந்து ஒரு முழுமையான தீர்ப்பு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட முடியாதா? இந்த வண்டி வந்து கோயம்புத்தூருக்கு போற வண்டி வந்து பாதியிலே நின்று ஈரோடோட நின்று போச்சு. அதான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து ஒன்லி 50%. இன்னும் 50% இதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவை. இதுக்காக நம்ம வந்து சிபிஐக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சமூக ஆர்வலர்கள் மூவ் பண்ணும். இதில் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் உட்பட எல்லாரையும் ஸ்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேர் பண்ணுறதை வந்து இப்போது சிபிஐ வந்து நினச்சா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு போகலாம். அவங்கக்கிட்ட தான் எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இப்போ முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து தேர்தல் மேடைகள்லேயே சொன்னார், நீங்கள் விட்டாலும் சரி, அதாவது சிபிஐ சரியாக விசாரிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், அது ஒருவேளை சரியாக இல்லாட்டால் நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னார். அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதனால் நீங்கள் இது 50% சொல்கிறீங்க. இப்போ இது அடுத்த கட்டமாக இதை மூவ் ஆகிறதுக்கு இந்த அரசு இதை மூவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நம்பலாமா? கண்டிப்பாக. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் மந்திரியாகவே இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு வந்து உத்தரவு போடுது. இப்போ அதை எதிர்த்து மூவ் பண்ணுறாங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் எத்தனையோ பேர் வந்து வழக்கு இருக்கிறவங்கெல்லாம் மந்திரியாக இருக்காங்க. நீ வந்து செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி இருந்தால் இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இவங்க மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை எதிர்த்து சட்ட ரீதியாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து குற்றவாளிகளும் வந்து ரிவ்யூக்கு போவாங்க. அதே நேரத்தில் நம்மளும் வந்து அதை ரிவ்யூ பண்ணணும். பொள்ளாச்சி வழக்கை விடக்கூடாது. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி, துப்புக்கொட்டை ஆட்சிக்கு தூத்துக்குடியை சாட்சின்றதை வந்து அந்த கோஷத்தை எடுக்கிற திமுக வந்து இந்த விஷயத்த விடக்கூடாது. இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரணும். இன்னும் பல பெண்கள் சாட்சி அளிக்க தயாராக இருக்காங்க. சிபிஐ இந்த மாதிரியான பாதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாதி அளவில் தான் அந்த விஷயத்தை நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈரோடு வரையிலும் தான் அந்த ட்ரெயின் போயிருக்குது அப்படின்னு கோயம்புத்தூர் போக வேண்டிய ட்ரெயின் ஈரோடு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட விதம், திமுக ஆட்சியில் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட விதம், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாம கூட வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அந்த பொண்ணுகளோட பேரை எல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கூட சொன்னீங்க. இந்த இடத்துல எப்படி இவங்க டிப்ளமேட்டிக்காக செயல்பட்டாங்க? சார், அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சது பாண்டியராஜன் ஒரு எஸ்பி. அவர் இப்போது கொளத்தூர் முதல்வர் தொகுதியில் டிசியாக இருக்கு. அவர் தான் எல்லா அழிச்சாட்டியத்தையும் அநியாயத்தையும் பண்ணது. ஒரு பொண்ணை செவுட்டில் அடிப்பார் ஈரோட்டில், அவர் தான். அவர் இப்போ ப்ரமோஷன் கொடுத்து அவரை டிசியாக சென்னை நகரில் அதுவும் முதல்வர் தொகுதியில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல விரும்பல, அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடியில் வந்து அந்த நிஷா பார்த்திபன், அதுக்கப்புறம் அந்த கக்கனோட பேத்தி, இவங்கெல்லாம் பண்ணாங்க. அது ஒன்றும் பண்ணல, அது கேவலமாக தான் பண்ணாங்க. அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐ கையில் கொடுத்துட்டாங்க. சிபிஐயில் 2-3 ஒரு அம்மா பெண் இன்ஸ்பெக்டர் தங்கம்மான்னு ஒரு பேரையும் சொன்னாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அருளானந்தம்லாம் தூக்குறாங்க. அவ்வளோதான் இன்வெஸ்டிகேஷன். வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா, இவங்க வந்து இவ்வளோ பெண்களை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எலக்ட்ரானிக் டேட்டாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒருத்தன் இப்போ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணை பண்ணலாம், இல்லை 2 பொண்ணை பண்ணலாம், 3 பொண்ணை பண்ணலாம். ஒரு கேங்குனா ஒரு 10 பொண்ணை பண்ணலாம். ஆனால் 275 பொண்ணு, 1500 வீடியோஸ்,
11 டெராபைட்டு. இதெல்லாமே உங்கள் கையில் எலக்ட்ரானிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. பல டீட்டெயில்கள் அழிக்கப்படுது. இவங்க வந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தமிழக தடய அறிவியல் துறையோட உதவி, மத்திய தடய அறிவியல் துறையோட உதவியோடு தான் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுக்கிறாங்க. இப்படி தான் எடுத்தது எங்கே போச்சு? இது என்ன சொல்லுது? இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய கிரைமாக பண்ண முடியாது. பொள்ளாச்சின்றது ஒரு சின்ன ஏரியா சார். நம்ம சென்னைக்காரன் எங்கள் சென்னையை கம்பேர் பண்ணால் ஒரு பொரசுவாக்கம், அவ்வளோதான். பொரசுவாக்கம் கூட சொல்ல முடியாது, நிறைய கடைகள் இருக்குது. ஒரு அயனாவரம், அவ்வளோதான். அயனாவரத்தில் ஒரு பகுதி, ஒரு 10 கடை இருக்கிற பகுதி சார். அதிகபட்ச கடைகளே வந்து ஒரு 20-30 கடைகள் தான். இப்போது நீங்கள் அதில் ஒரு இன்வால்வ் ஆகி வேலை செய்தவர். நக்கீரன் இதற்காக கடுமையாக எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. நக்கீரன் கோபால் அவர்லாம் அந்த பிரச்சனை வரும்போது தீவிரமாக கழுத்தில் இறங்கி அந்த விஷயத்தை உணர்வுபூர்வமாக பிரதிபலித்தார். இதை எப்படி நீங்கள் வந்து உங்கள் டீம் அதுக்குள்ளே இறங்கிச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்க? எங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஏடிஎம்கே ஆட்சி ஒன்று, அங்கே வந்து அப்போ நடந்தது வந்து எடப்பாடியுடைய காட்டாட்சி. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய மிருகத்தனமான ஆட்சி. இப்போது சசிகலா சொல்லுவாங்க, சசிகலா காலத்தில் சசிகலா கம்யூனிட்டி தான் எல்லாத்தையும் செய்யும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடி கம்யூனிட்டி, எடப்பாடியை சார்ந்த ஆட்கள், கொங்கு மண்டலத்து ஆட்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போவும் வந்து அந்த ஸ்ரீமதி ஸ்கூல் இஷ்யூவில் வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் அதுக்குள்ளே வருது. அது மாதிரி அவங்களுடைய டாமினன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு கஷ்டப்பட்டு எங்கள் டீம், அருள்னு எங்கள் ரிப்போர்ட்ரு, நான், எங்கள் அண்ணன் தான் அதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆவேசமான அவரோட பேச்சு தான் கொண்டு போய் இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். போனோம், உட்காந்தோம், எல்லாத்தையும் எடுத்தோம், காமிச்சோம் நம்ம. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போது சிபிஐ வந்தப்புறம் எங்களால் உள்ளே நுழைய முடியல, பெரிய அளவுக்கு தடுக்கப்பட்டோம் நாங்கள். அது இல்லாமல் அண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டினாங்க. இந்த கக்கனோட பேத்தி ஒருத்தி, நிஷா பார்த்திபன், இவங்கெல்லாம் சேர்ந்து, ராஜேஸ்வரி கக்கனோட பேத்தி, எல்லாம் சேர்ந்து அண்ணனை மிரட்டினாங்க. நீங்கள் எப்படி இந்த விஷயங்களெல்லாம், கேசட்டெல்லாம், நீங்கள் வீடியோலாம் வெளியில் எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்லாம் கேட்டு மிரட்டினாங்க. 2.5 மணி நேரம் அண்ணன். ஸோ நமக்கு அதில் ஃபெடப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஐக்கு போயிடுச்சு. அதை விட மோசம். ஒன்றுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு வந்தப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே இந்த விக்டிம்ஸ்க்கு ஒரு சேஃப்டி இருந்தது. அவங்க போய் சாட்சி சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு சேஃப்டி இருந்தது. இதே ஏடிஎம்கே ஆட்சி இருந்ததுன்னா இது கூட நடந்திருக்கு. தீர்ப்பை வழங்கிய அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாவற்றையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கடுமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களால் அந்த தனி நீதிபதி நந்தினி தேவி அவர்கள். இப்போ இந்த தீர்ப்பு முழுமையாக இல்லாவிட்டாலும் இந்த தீர்ப்பு சொல்ல வருவது, அதாவது என்னன்னா, எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சட்டம்ங்கிறது இங்கே வேலை செய்யுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கு இல்லையா? இது நீங்கள் எப்படி உங்களுக்கு, அதாவது நீங்களும் வேலை செஞ்சுருக்கீங்க, பல்வேறு தரப்பினர் இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, தொடர்ந்து அரசும் இயங்கி கொண்டிருக்கிறது, அரசு கட்டமைப்பும் இயங்குகிறது. இது வந்து ஓரளவுக்கு பகுதியளவு வெற்றினாலும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா, இப்போது ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சசிகலா, இளவரசி, சுதாகரன், ஜெயலலிதா, டிடிவி தினகரன் வந்து லண்டனில் ஒரு ஹோட்டல் கேஸ் வச்சு அந்த ஹோட்டல் கேஸை பிரித்து விட்டான். இப்போ இந்த 4 பேர் தான் ட்ரையலுக்கு போகிறாங்க. இப்போ இந்த ட்ரையலில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் மட்டும் குற்றவாளி. அவங்க தான் ஜெயிலில் இருக்காங்க. ஜெயலலிதா செத்து போயிடுறாங்க. ஓகே. ஆனால் ஜெயலலிதா குற்றவாளின்னு வந்தது இல்லை குன்ஹாவோட தீர்ப்பில். அந்த மாதிரி இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கியமான ஆளான பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அவரது மகன், அது சம்பந்தமான விவரங்கள் வெளியவே வரல. அப்போது நான் என்ன அலிகேட் பண்ணுறேன்னா, சிபிஐ விசாரணை என்ற பெயரால் பொள்ளாச்சி ஜெயராமன் காப்பாற்றப்பட்டார், கிருஷ்ணகுமார் காப்பாற்றப்பட்டார், பார் நாகராஜ் காப்பாற்றப்பட்டார். இதுக்கு பின்னாடி மத்திய அரசினுடைய கை இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர் பொள்ளாச்சி ஜெயராமன் சந்தித்தார்னு ஒரு இதை வைக்கும்போது, ஆமாம், ஏன் சந்திச்சாங்க? 2 பேர் என்ன பேசுனாங்க?
அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் சொல்லலைல்ல. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அதான் கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் ஈரோடோடு நிற்குது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை தண்டிக்காமல் மற்றவங்களெல்லாம் தண்டிச்சா எப்படி? ஏற்கனவே அந்த கேஸில் வந்து லண்டன் ஹோட்டல் கேஸ்னு ஒன்று தனியாக பிரித்து போய் இன்றைக்கி வரைக்கும் அது ட்ரையலுக்கே வரல. டிடிவி தினகரனுக்கு எதிரான லண்டன் ஹோட்டல் கேஸ் இன்றைக்கி வரைக்கும் ட்ரையலுக்கே வரல. ஸோ இப்போ வரலாம் அதிமுக பிரமுகர்கள் அல்லது அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இந்த கேஸில் இருந்துகிட்டே இருக்குங்கிறீங்க. அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸு பெரிய அளவுக்கு இருந்து மற்ற குற்றவாளிகளை சின்ன சின்ன குற்றவாளிகள் எல்லாரையும் அவங்க குற்றவாளிகள் தான், குற்றம் செய்தவர்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை எல்லாமே. ஆனால் யாருக்காக செஞ்சாங்க? இவ்வளோ பெரிய அஃபென்ஸ் எப்படி நடக்குது? என் கேள்விக்கு நான் உங்களையே கேட்குறேன் சார். இவ்வளோ பெண்கள், இவ்வளோ வீடியோஸு, இவ்வளோ நெட்வொர்க்கு ஒரு சாதாரண விஷயத்துக்காக நடக்குமா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கூட்டத்திலேயாவது நடந்திருக்கா? அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? திமிங்கலம் யார்? சொரா யார்? சின்ன சின்ன வண்டு வாண்டு பூச்சி எல்லாம் மாட்டிக்கிச்சு. ரைட், அதெல்லாம் வந்து விஷமானவை தான். ரைட்டா? அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணிச்சு. ஆனால் இந்த வண்டு வாங்கு பூச்சி எல்லாமே வந்து யாருக்காக பண்ணிச்சு? 120B வந்து இவங்க எல்லாமே மாட்டுறாங்க சதி திட்டத்தில். ஆனால் அந்த சதி திட்டத்துக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அதுதான் ஏடிஎம்கே ஆங்கிள். ரைட்டுங்களா? இப்போது இந்த பையன் வந்து நீங்கள் யார் இந்த சாருன்னு வரும்பொழுது திமுக ஆட்களோட வந்து ஞானசேகரன் நிற்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இவங்கெல்லாம் சாரா அப்படின்னு கேட்குறீங்களே. உங்கள் அமைச்சர்களோட வேலுமணியோட பொள்ளாச்சி ஜெயராமனோட இந்த குற்றவாளிகள்லாம் இருக்காங்களே, ஃபோட்டோஸ் வருது. அதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்பீங்க? இதை கேட்குறீங்கல்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொள்ளாச்சி குற்றம், அந்த வழக்கு தீர்ப்பு, இந்த விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவை டைவர்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து யார் அந்த சாரு அப்படின்றத இப்படி தூக்கி போடுறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிரச்சார ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஸோ அந்த விஷயங்களுக்கான இந்த பின்னணி விவரங்களை ஏன் இந்த வழக்குன்னு சொல்லலை? எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு இதோட முடியாது. இதுக்கான அடுத்த கட்டத்தை தேடி சமூக ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவாங்க. இவங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவாங்க, குற்றவாளிகள். அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நடக்கும். அப்போது அந்த ஆர்கியூமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயத்தில் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்போ கிடைத்திருக்கிற அளவிற்கான வெற்றி பாதி அளவிலானது தான். இன்னும் பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு நியாயத்தை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை, பெரிய தலைகளை எல்லாம் பகிரங்கமாக சொல்லி விவரமாக பல தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 85 லட்சம் ரூபாய் அந்த பெண்களுக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய பெண்கள், வாழ வசதி இல்லாத பெண்கள். அந்த காம்பன்சேஷன் மாநில அரசும் திமுக அரசும் பாதிக்கப்பட்ட அந்த 8 பெண்களுக்கு எவ்வளோ விஷயத்துக்கு, ஆக்சிடெண்ட்டில் செத்தவன், பட்டாசு விபத்து செத்தவன், கோயில் திருவிழாவில் செத்தவனுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. இந்த பெண்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்த பெண்கள் தைரியமாக வந்து உண்மையை சொன்னதற்காக அவங்க ஒரு தீர்ப்பும் வந்து இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை இந்த அளவுக்காவது பெற்று தந்த அந்த பெண்களுக்கு அரசும் வந்து ஒரு பெரிய நிவாரணத்தை அனுமதிக்கணும் அப்படின்றத நான் வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன். ரொம்ப நன்றி.